கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 36ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜீவ ஊற்று, ஜீவனை தருகிற ஊற்று, அது என்னைக்குமே வத்தாது. அந்த ஊற்று, ஒரு கிணறு, ஒரு தண்ணி வந்து என்ன, மழை காலம் வரும்போது தண்ணி நிரம்பி இருக்கும். ஆனா வெயில் காலம் வரும்போதெல்லாம் எப்படி இருக்கோ, வறண்டு போகும். ஆனால் தேவனிடத்தில் வருகிற அந்த ஜீவ நதி எப்படிப்பட்டதா, ஜீவ ஊற்று, எந்த நேரம் செழிப்பாகும். அதன் வழியாய் போகிற எல்லா மரங்களும், அதுதான் நம்ம சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும் போது, இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கணும்னா என்னது, அந்த ஜீவ ஊற்றின் வழியாய் போகும்போது அந்த செடி எப்படி இருக்குமா, எந்த நேரம் கனி கொடுக்கிறதாயும் செழிப்பாக இருக்கும். அப்ப அது எந்த இடத்துல இருந்து பெறுகிறது அந்த ஜீவ ஊற்று? தேவன் கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதுதான் இங்க சங்கீதக்காரன் சொல்கிறார், ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் ஜீவனை, நாங்கள் அக்கிரமத்திலும் பாவத்திலும் வாழ்ந்த எங்களை அதிலிருந்து மறித்து ஜீவ ஊற்று உம்மிடத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்டது நிமித்தமாக உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். அந்த ஜீவ ஊற்றை பெற்றுக்கொண்ட நாம் அவருடைய வெளிச்சத்திலே நாம் என்ன பண்றோமா, வெளிச்சத்தை காண்கிறோம். கர்த்தருடைய வசனம், அவருடைய கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அப்ப அந்த பாதை எங்கெல்லாம் போகுதோ, அந்த ஜீவ ஊற்று எங்கெல்லாம் போகுதோ, அந்த பாதை எப்படிப்பட்டதா இருக்குமா, வெளிச்சமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன சிறு கதை. இங்கிலாந்து தேசத்துல வந்து ஒரு கொடிய தண்ணீர் பஞ்சம் அந்த இடத்துல ஏற்பட்டுதான். அப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த நாட்டுல இருக்கிற எல்லா ஏரிகள், ஆறுகள் எல்லாமே வற்றி போயிட்டான். அந்த அளவுக்கு என்ன ஆச்சா, அந்த தண்ணீர் பஞ்சம், அந்த பருவ மழை வந்து அந்த இடத்துல மழை பெய்யாததுனால தண்ணீருக்கு அங்க பஞ்சமாயிடுச்சு. ஆனா ஒரு வீட்டு தோட்டத்துல மாத்திரம் என்ன ஆச்சா, எல்லா செடி கொடி எல்லாமே என்ன ஆயிடுச்சான், படர்ந்து போய் வாடி போச்சு. ஆனா ஒரே ஒரு வீட்டுல ஒண்டி அந்த திராட்சை கொடி வந்து எப்படி இருக்குன்றா, பசுமையாவும் செழிப்பாக இருந்ததாம். அப்போ எல்லாரும், என்னடா அது, இவங்க வீட்டு திராட்சை செடி மாத்திரம் எப்படி இருக்கு, ரொம்ப செழிப்பா நல்ல கனி கொடுக்கறதா இருக்கிறது, ஆனா நம்ம வீட்டுல இருக்கிறதோ இல்ல சுத்தி இருக்கிற இடங்களில ஏரிகள் எங்க அங்க இருக்கிற எல்லா செடிகளும் எப்படி இருக்கா, எல்லாம் வாடி போயிருக்கிறது. இவருடைய வீட்டில் இருக்கிற அந்த திராட்சை செடி மாத்திரம் செழிப்பா இருக்குது, என்னன்னு சொல்லி ஆராய்வோம்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கும்போது, அப்போ அந்த ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா, அந்த ஆழமான சென்றிருந்த அந்த செடி இருக்கு இல்லையா, அந்த செடியினுடைய வேறு, அந்த திராட்சை செடியினுடைய வேறு தோண்ட தோண்ட பார்க்கும்போது அதனுடைய வேறு தூரத்துல இருக்கிற அந்த வற்றாத நதி, தேம்ஸ் நதின்னு சொல்லுவாங்க, அந்த நதி வந்து எப்பொழுதுமே வற்றாத, எந்த நேரம் எந்த காலம் என்ன சொல்றது, எந்த சூழ்நிலையும் அது வற்றவே வற்றாத அந்த நதியின் மூலியமாக இந்த வேர் வந்து அந்த நதியோடு கூட போகிறது நிமித்தமாக அந்த தண்ணீர் வந்து அந்த வேர்ல பட 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 அந்த தொடும் போது என்ன ஆகுதான், அந்த திராட்சை செடி எல்லா காலத்திலும் செழிப்புடமும் கனி கொடுக்குமாய் காணப்படுகிறது. அதே போலதான் ஜீவ ஊற்றாகிய இயேசுவில் நம்ம நிலைத்திருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலை, பிரச்சனைகள், என்ன சொல்றது, வியாதிகள், நெருக்கங்கள், கவலைகள் எது வந்தாலும் அந்த ஜீவ ஊற்று அவரோடு கூட நம்ம கனி கொடுக்கிற செடியாய் நம்ம அவரோடு கூட நிலைத்திருக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா, அந்த திராட்சை செடியை போல எல்லா சூழ்நிலையும் செழிப்பாக காணப்படும் என்று சொல்லி இந்த வார்த்தையின் மூலமா நாம் புரிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.